இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா போயிடுங்க. இந்துமா, என்ன பேசுற நீ? நான் உன் நிம்மதியை கெடுக்கிறேனா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றியே, இதுக்கு முன்னாடி நான் குடிச்சு நீ பார்த்திருக்கியா? இந்து, எனக்கு இந்த பழக்கமே இல்லைன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அப்படி இருந்தும் இன்னைக்கு நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னா அது ஏன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? எனக்கு எதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்ன ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவரை போ சொல்லுங்க. ஆக்சுவலி இவங்க என்ன போக தான் சொன்னாங்க. நான் தான் உன்கிட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும்னு குடிவாதமா வந்தேன். இந்துமா, இந்துமா, ஐ லவ் யூ. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நீதான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இந்துமா, இப்பயாவது தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேள ப்ளீஸ். ஏன் நீ இப்படி திரும்ப திரும்ப கெஞ்ச வைக்கிற? இதுக்கப்புறம் நீங்க சொல்லி நான் அதை கேட்க வேண்டியது இல்ல. அதான் டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் நாளைக்கு இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. இப்ப எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. கிளம்புங்க. உனக்கு விருப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிய தீரணும். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேள. என்ன பண்றீங்க நீங்க? எந்திரிங்க முதல்ல. போகாத. நின்னுட்டியா? ரொம்ப தேங்க்ஸ். இந்துமா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லட்டா? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன். உன்னையும் பாவையையும் விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லு? நான் யாருக்காக உயிர் வாழணும்? இந்து, நான் உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணணும்னு சத்தியமா நினைக்கல. நான் சொல்றது சத்தியமான உண்மை. டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சது நான் தான். அப்படி செஞ்சிருக்க கூடாதுதான். ஆனா அப்படி நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா? கேள. ஒருவேளை அப்பயாவது நீ மனசு மாற மாட்டியானுதான் ஒரு எண்ணத்துல அப்படி செஞ்சுட்ட. ஆனா நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சத்தியமா எனக்கு தெரியல. சிவாவும் ஐலியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இது மட்டும் இல்ல, மோனிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னதும் இதே காரணத்துக்காக தான் தெரியுமா?